ஹே டியூட்ஸ், நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல லொக்கேட் இருக்கிற C2C அப்படிங்கிற டேஸ்ட் ஆஃப் தஞ்சை கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தனியா செஃப்போ இல்ல வேலை செய்யறதுக்கு தனியா ஆளோ கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 3 அக்கா ஒண்ணா சேர்ந்து அவங்க 3 பேர் மட்டும் தான் அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கைண்டா ட்ரீட் பண்றாங்க. நான் இது வரைக்கும் எடுத்த vlogலயே இந்த கடையில மட்டும் தான் நல்லா ஈஸியாவும் என்ஜாய் பண்ணியும் எடுத்தேங்க. அப்புறம் இந்த கடையில நீ நம்பி சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க லைவ் சிக்கன் யூஸ் பண்றாங்க. தீர சிக்கனை பக்கத்துல உள்ள சிக்கன் ஸ்டால்ல வாங்கி சமைக்கிறாங்க. இதனாலே எனக்கு இந்த கடையை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலே உங்களுக்கு ஒன்று நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இன்னையில இருந்து மே எண்டு வரைக்கும் அபிஷேக் அப்படிங்கிற என் பேரை கோடா சொன்னீங்கன்னா நீங்க சாப்பிடுற ஓவரால் பில்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட்ங்க. அப்புறம் உங்களுக்காக இன்னொரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்றேன். இங்க நிறைய காம்போஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க தனித்தனியா வாங்குறதோட காம்போ வாங்குனீங்கன்னா காசு கம்மியாகும். அப்படி காம்போ வாங்கி நம்ம கோட் யூஸ் பண்ணுங்க, காசு இன்னும் கம்மியாகும். அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் பர்கர். ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில்டா டபுள் பேட்டி எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அடுத்ததா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிரன்ச்சியாவும் உள்ள சாஃப்டாவும் அந்த பெரிய பெரிய மசாலாவோட சேர்த்து அப்படி தூவி சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் பாருங்க, வேற லெவலுங்க, வேற லெவல். அடுத்ததா நம்ம எக் குல்ஃபி வாங்கியிருந்தோம். இதை தஞ்சாவூர்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா என்ன கம்மியா நல்ல ஒரு டேஸ்டான ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா பெரிய மினி பக்கெட் வாங்கியிருந்தோம். நல்லா சாஃப்டா பல்கான பீஸோட அதுவும் வேற லெவல்ல இருக்கிற அந்த ஹோம்மேட் மாயோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு மஸ்ட் ட்ரையா இருந்துச்சு. அடுத்ததா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம். இதை சும்மா சாப்பிடுறத விட அந்த பெரிய மசாலோட தூவி சாப்பிடுறதுக்கு தனி சுவையா இருந்துச்சுங்க. நம்ம கடைசியா ஒரு ட்ரிங்கா ப்ளூ கொராக்கா மொஜிட்டோட முடிச்சிருந்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப்னு நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.